Okay, we'll move to the ministry of God's word, Ephesians chapter 6 verses 10 to 18. Someone find that portion of scripture, Ephesians chapter 6 verses 10 to 18, and please read it. தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கத்துக்கு நேராக போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 லிருந்து 18 வசனங்கள். நீங்கள் யாராவது வேதாகமத்தில் எடுத்திருந்தால் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். Okay, thank you. Let me just ask you a question. Do you read the word of God on a daily basis? You have to read the word of God on a daily basis. அனுதினம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டியவர்கள். This is the one book that you have to be familiar with. நமக்கு நன்றாக பழகின புத்தகமாக ஒரு புத்தகம் இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக வேதாகமம் அப்படி இருக்க வேண்டிய புத்தகம் என்று சொல்லலாம். We read so many books in school, we have so many books in colleges, we have so many books. We read and we study those books because it kind of helps us out in this life. அநேக புத்தகங்களை படிக்கிறவர்களாக நாம் இருக்கிறவர்கள் பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி நமக்கு இந்த வாழ்க்கையிலே உதவியாய் காணப்பட வேண்டும் என்கிறதான நோக்கத்திலே அந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்கள். But those books will only help you probably to get a job. அப்படிப்பட்ட புத்தகங்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை நீங்கள் தேடிக் கொள்வதற்கு உதவியா இருக்கலாம். It will certainly not tell you that you have an enemy. உங்களுக்கு ஒரு சத்ரு இருக்கிறான் என்கிறதை அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் உங்களுக்கு தெரிவிக்கிறதில்லை. Right? It will never tell you that the church has got an enemy. சபைக்கு ஒரு சத்ரு இருக்கிறான், ஒரு எதிராளி காணப்படுகிறான் என்கிறதான ஒரு உண்மையை அந்த புத்தகங்கள் நமக்கு சொல்லுகிறதில்லை. But when you read the Bible right from the book of Genesis itself, it makes it very clear that we, the human race, has an enemy. ஆனால் வேதாகமத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது இன்னும் குறிப்பாக ஆதியாகம புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது மனுஷ வர்க்கத்திற்கு ஒரு எதிராளி சத்ரு காணப்படுகிறான் என்கிறதை நமக்கு சொல்லுகிறது. Sometimes we don't like to think about our enemy. நம்முடைய சத்ரு என்று வரும்பொழுது எதிராளி என்று வரும்பொழுது நம்முடைய எதிராளிகளை குறித்து யோசிக்கிறதற்கு நமக்கு மனதில்லை. Sometimes we think that his activities will not affect me because I come to church. நான் தான் சபைக்கு வருகிறவனாக இருக்கிறேனே, அவனுடைய நடவடிக்கைகள் என்னை எந்த விதத்திலே பாதித்து விடும் என்று கூட யோசிக்கிறோம். Before you got saved, the enemy, the devil, wanted you to stay unsaved. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தைய காலம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது சத்ருவானவன் எதிராளியானவன் நீங்கள் ரட்சிக்கப்படாத ஒரு நிலவரத்திலே எப்படியாவது உங்களை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்கிறதான நோக்கத்திலே இருந்தவன். After you got saved, he doesn't want you to make progress in this so great a salvation that God has provided for us through his son. ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய குமாரன் மூலமாய் வழங்கி இருக்கிறதான மகா பெரிய ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ரட்சிப்பிலே நீங்கள் மேற்கொண்டு முன்னேறாமல் உங்களை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்பது எதிராளியின் நோக்கமாக இருக்கிறது. Before we got saved, perhaps we were distracted and diverted. One of the main things was religion. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய கவனமானது சிதைந்திருந்தது, நம்முடைய கவனம் வேறு ஒரு காரியத்தின் மீது இருந்தது. ஒருவேளை மதம் என்பது மீது பக்தி என்பதன் மீது நம்முடைய மனது இருந்தது. And up until that point in time when somebody said or spoke to you about the gospel of Jesus Christ, you, me and everybody else were victims of lies. ஒருவர் நம்மை அணுகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் வரைக்கும் நீங்களும் சரி நானும் சரி நாம் எல்லோரும் சரி பொய் என்பதற்கு அது நிமித்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் என்கிறதான ஒரு நிலவரத்தில் தான் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருந்தோம். Think about what you were involved as far as religion is concerned before you came to Christ. What you were involved in was a lie propagated by the devil, who is also called the father of lies. கிறிஸ்துவண்டை வருவதற்கு முன்பதாக நீங்கள் ஈடுபட்டிருந்த அந்த மதம் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்டதாக நீங்கள் ஈடுபட்ட ஒரு நிலவரத்தில் இருந்தீர்கள் என்று யோசியுங்கள். பிசாசானவன் பொய்க்கு பிதா என்று அழைக்கப்படுகிறவன், அவன்தான் அந்த பொய்யை திரித்திருக்கிறான். அந்த பொய்யிலே நாம் சிக்கிக்கொண்டு காணப்பட்டிருந்தோம். After you got saved and you came and you became a born again Christian and all that, some of us will think that the battle is over and I will not be tempted again. மறுபடியும் பிறந்திருக்கிறோம், இப்பொழுது நாம் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம், இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது, நாம் இனி சோதிக்கப்பட போகிறதில்லை என்று கூட நம்மிலே சிலர் யோசிக்கிறவர்களாக ஒரு வேளை இருக்கலாம். That's a wrong idea because even born again Christians get tempted. அப்படிப்பட்ட ஒரு யோசனை ஒருவேளை நம்மள இருக்குமானால் தவறான ஒரு யோசனை. மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக சோதனைக்கு உட்படுகிறவர்கள். Even the Lord Jesus Christ was tempted. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டார். And he was tempted by none other than the father of lies, the devil, in the wilderness. அவர் யாரால் சோதிக்கப்பட்டார் என்று எடுத்துக்கொண்டால்
நீங்கள் பொய்க்கு பிதாவாக காணப்படுகிறானே அவன் மூலமாகத்தான் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். The writer of the Hebrews puts it like this, talking about Jesus Christ. He said, he was tempted in all points like as we are, yet without sin. எபிரேயர் எழுதின ஆக்கியோனானவர் அவர் சொல்லுகிறார், அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருந்தார் என்று எழுதுகிறார். Thus confirming that just as Jesus Christ was tempted in all points, so we also can be tempted. இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா விதங்களிலும் எப்படி சோதிக்கப்பட்டாரோ அவ்விதத்திலே நாமும் சோதிக்கப்பட முடியும். I don't think any one of us can come up here and say, after I became a born again Christian, I have never faced temptation. நான் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனாக மாறினதற்கு பிறகு சோதனை என்பதை நான் சந்திக்கவே இல்லை என்று யாரையும் ஒருவர் முன் வந்து சொல்ல முடியுமா என்று கூட நான் யோசிக்கிறேன். Yeah, and worse still, after we are tempted, there are times when we fall into that temptation that is offered to us by the father of lies. நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு பொய்க்கு பிதாவாக காணப்படுகிறானே அவன் கொண்டு வருகிறதான அந்த சோதனையிலே மீண்டும் நாம் சோதிக்கப்பட்டு விழுந்தும் இருக்கிறோம். And there are various ways that the enemy will attack. He will attack via wrong teaching, via some kind of a sickness, different ways that the enemy attacks. If we read our Bibles, we'll come to understand that. சத்ருவானவனுடைய தாக்குதல் பல விதங்களிலே காணப்படுகிற ஒன்று. அவன் ஒரு சுகவீனம் என்பதன் மூலமாக சோதிக்கிறவன், வேறு ஒரு விதத்திலே சோதனைகளை கொண்டு வருகிறவன். நம்முடைய வேதாகமத்தை நாம் வாசிக்கிறவர்களானால் அவன் எந்த விதத்திலே அவன் சோதிக்கிறவனாக காணப்படுகிறான் என்கிறதை புரிந்திருக்க முடியும். The problem with us, the church, is we are not aware. We are not aware of, when the enemy is tempting us, when he attacks us, how he attacks us. We have no idea. ஒரு சத்ருவானவன் எப்பொழுது சபையை தாக்குகிறான், எவ்விதத்திலே தாக்குகிறான், அவன் எப்படி தந்திரமாக செயல்படுகிறான் என்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறது என்பதுதான் துரதிர்ஷ்டவசமாக காணப்படுகிற காரியம். We always think like, in countries like Africa and what is called the dark continent for a long period of time, there the devil is very active. நம்முடைய மனதிலே காணப்படுகிற மற்றொரு யோசனை என்னவென்றால், ஆப்பிரிக்கா போன்றதான ஒரு இருள் சூழ்ந்ததான ஒரு கிரகம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, இருள் சூழ்ந்ததான ஒரு கண்டம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவர்கள்தான் சத்ருவினுடைய அதிகவிதமான செயல்பாடுகளை அந்த இடத்திலே காணுகிறார்கள் என்கிறதான ஒரு மனநிலை நமக்கு உண்டு. Don't think that he is not very active in the developed countries. He is very active. முன்னேறின நாடுகளிலே அவன் செயல்படாமல் காணப்படுகிறான் என்கிற ஒரு யோசனை வேண்டாம். ஏனென்றால் அவன் அதிகம் எல்லா இடங்களிலும் செயல்படுகிறவன். Things like climate change and all this is coming from the father of lies. நம்முடைய சீதோஷ்ண நிலையிலே எப்படிப்பட்டதான மாற்றம் என்கிறதான இப்படிப்பட்டதான யோசனைகள் எல்லாம் பொய்க்கு பிதா என்பவன் தான், அவன் மூலமாக வருகிறதான யோசனைகள் தான். Do your research and find out what climate change is actually all about, and you'll come to understand that this is, God has programmed everything. Yes, there will be seasons of heat, seasons of cold, and all those kind of things. And God is still He has everything under control. நீங்கள் இந்த சுற்றுச்சூழலிலே இப்படிப்பட்டதான ஒரு மாற்றம், சீதோஷ்ண நிலையிலே ஒரு மாற்றம் என்கிறதான இப்படிப்பட்ட ஒரு யோசனை, இந்த கொள்கை முன்வைக்கிறார்களே, அதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கே புரியும். தேவனானவர் நமக்கே வேண்டியதான காலங்களை அவர் உண்டாக்கி இருக்கிறார், பருவங்களை அவர் உண்டாக்கி இருக்கிறார். குளிர்காலம் என்பது காணப்படுகிறது, அதே போல வெப்ப காலம் என்பது காணப்படுகிறது. தேவன் சகலவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்கிறார். Today in Europe, I seen a video where young people, teenagers, they are worshipping plants. ஐரோப்பாவிலே காணப்படுகிறதான தீன் வயதினர் அவர்கள் செடிகளை அவர்கள் தொழுகிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். Developed country, முன்னேறின நாடுகள் என்று நாம் அழைக்கிற நாடுகள் தான். How did they get to that kind of a state where they're worshipping plants? Is because the enemy is active. அவர்கள் ஒரு செடிகள் அண்டை அவர்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு நிலைக்கு எது நிமித்தமாக தள்ளப்பட்டார்கள் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், முன்னேறின நாடுகளிலும் செயல்படுகிறான் சத்ரு என்பதுதான் காரணம். That's why it's so important for us to get connected to the Bible and what God says about every given subject. இது நிமித்தமாகத்தான் வேதாகமத்தண்டை நாம் வருகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு தலைப்பை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்கிறதை கவனிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Now when you come to the book of Genesis, which is the book of beginnings, ஆதியாகமம் என்கிறதான அந்த புஸ்தகம் எல்லாவற்றிற்குமான அந்த ஆரம்பம் என்கிறதை பார்க்கிறதான அந்த புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, one of the first verses that you will read in chapter 1 and verse 1, it says, in the beginning God created the heaven and the earth. முதல் அதிகாரம் முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்றுதான் வாசிக்கிறோம். That means it doesn't mean that God had a beginning. அப்படி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனுக்கே ஒரு ஆரம்பம் இருந்தது என்பதாக எடுத்துக்கொள்ள முடியாது.
What it means there in Genesis chapter 1 and verse 1, there was a point in time when the Trinity decided to create heaven and earth, which also means they were always there before that moment. திருத்துவ தேவனானவர் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்க வேண்டும் என்கிறதான தீர்மானத்திற்கு வந்தார்கள், அந்த முடிவை எடுக்கிறார்கள். அதற்கு முந்தைய காலம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த காலத்திலே என்றென்றைக்குமாக அவர்கள் இருந்தவர்கள் தான். And also understand this, whatever we see, the physical world, it was created of things that were not there. நாம் இன்று பார்க்கிறதான இந்த உலகம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, நாம் கண்ணோட பார்க்கக்கூடிய காரியங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவைகள் ஒரு நாளிலே இல்லாதவைகளாய் இருந்தன. If somebody wants to make a chair, they have to have pre-existing material to make a chair. ஒரு நாற்காலி செய்ய வேண்டுமானால் அந்த நாற்காலி செய்வதற்கு தேவைப்படுகிறதான பொருட்கள் முன்கூட்டியே இருக்க வேண்டும். But when God created the heaven and the earth, He didn't have any kind of pre-existing material. All that He did was, let there be, and it was. ஆனால் தேவனானவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை சிருஷ்டிப்பதற்கு தேவைப்படுகிறதான பொருட்கள் முன்கூட்டியே அவர் கரங்களிலே இருந்தன என்பது நிமித்தமாக அவர் சிருஷ்டிக்கவில்லை. அவர் உண்டாக கடவுது என்று பேசினார், காரியங்கள் உண்டாயிற்று. So God created the raw material for the heaven and the earth. வானங்கள் பூமி இவைகளுக்கு தேவைப்படுகிறதான எல்லா மூலப்பொருட்களையும் தேவனே உண்டாக்குகிறார். Then subsequently, through 6 literal 24-hour days, God began the process of bringing everything together in harmony. அடுத்து வருகிறதான 6 நாட்கள், 6 எழுத்தின்படியான 6 நாட்களிலே தேவனானவர் சகலவற்றையும் உண்டாக்குகிறார், அவைகள் எல்லாவற்றையும் இசைவாய் வைக்கிறார். And the main reason was so that mankind can live on this planet. முக்கியமான காரணம் என்னவென்றால் மனுஷர்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதாக இருந்தது. That's the main reason why God created. The heaven is His, but the earth He has given to man. வானம் அவருடையதாய் காணப்படுகிறது, பூமியை தேவனானவர் மனுஷனுக்கு வழங்கியிருந்தார். But that doesn't mean to say we own the earth and we can do whatever we want with it. இப்படி நாம் சொல்லும் பொழுது பூமி நமக்கே சொந்தமானது, நாம் சொந்தம் கொண்டாடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற பொருளிலே சொல்லவில்லை. It says very clearly in scripture, the earth is the Lord's and the fullness thereof. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வேதாகமமானது தெளிவுபடுத்துகிறது. And whosoever He gives it to, for example, He's given that piece of land to the people of Israel, the descendants of Abraham, Isaac and Jacob. He gives it. ஆனால் அதை யாருக்கு வேண்டுமானாலும் அவர் வழங்கலாம் என்கிற கருத்தும் உண்டு. நீங்கள் குறிப்பாக இஸ்ரவேல் என்கிறதான அந்த நிலப்பரப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவனானவர் அதை வழங்க வேண்டும் என்று தீர்மானித்து வழங்கினார். So sometimes God may give you and me a piece of land. அதே போல தேவனானவர் ஒருவேளை உங்களுக்கும் ஒரு நிலப்பகுதியை வழங்கலாம். But it's His. We always must understand it's His. ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு நிலம் அவருக்கே சொந்தமானது, அவருடையது என்கிறதான ஒரு எண்ணம், யோசனை நமக்கு நிலவ வேண்டும். And so in 6 literal 24-hour days, எழுத்தின்படியான 24 மணி நேரங்கள் கொண்ட 6 நாட்களிலே. Why do I stress that? Because that is the actual correct interpretation of God's creative work. இதை நான் வலியுறுத்தி சொல்லுகிறதற்கு என்ன காரணம் என்றால், தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியை என்று சொல்லும் பொழுது அதற்கான அர்த்தம் இவ்வாறுதான் காணப்படுகிறது என்பது நிமித்தமாக அவர் சொல்லுகிறேன். Just to give you another scripture, Exodus chapter 20. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். You will find there the 10 commandments being put there. 10 கற்பனைகள் உரைக்கப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். And within this context of those 10 commandments, 10 கற்பனைகள் என்கிறதான அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக, it says that very clearly in Exodus chapter 20, and I'm going to read from verse 8. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. Remember the Sabbath day to keep it holy. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. Then in verse 9 it says, 6 days shalt thou labor and do all thy work. 9ஆம் வசனம், 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. Verse 10, but the 7th day is the Sabbath of the Lord thy God. In it thou shalt not do any work, thou nor thy son, nor thy daughter, thy manservant, nor thy maidservant, nor thy cattle, nor thy stranger that is within thy gates. 10ஆம் வசனம், 7ஆம் நாளிலோ உன் தேவனாக கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும்
உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதேனும் வேலையும் செய்ய வேண்டாம். Right, please understand, this thing that is described in the few verses that I've read is part of the law that was given to Israel. இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுகிறதான விவரங்கள் இஸ்ரவேலுக்கு வழங்கப்பட்ட நியாயப்பிரமாணத்திலே அடங்கி இருக்கிறதான காரியங்கள். And I want you to focus on verse 11. 11ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்க விரும்புகிறேன். For in 6 days the Lord made heaven and earth, the sea and all that in them is, and rested the seventh day. Wherefore the Lord blessed the Sabbath day and hallowed it. 11ஆம் வசனம், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். There is an idea that's floating around that was started by a person whose name is Hugh Ross. ஹியூ ராஸ் என்று அழைக்கப்படுகிறதான ஒரு நபர், அவர் கொண்டு வந்ததான ஒரு யோசனை, ஒரு எண்ணமானது பரவலாக நிலவுகிற ஒன்று. Now he is a born again Christian. அவர் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர் தான். And he studies astronomy. அவர் இப்படிப்பட்டதான அஸ்ட்ரானமி, கோள்களை குறித்து அவர் காரியங்களை படிக்கிறவர். So he came out with a theory that, God created, yes, he created the heaven and the earth, and then he said he left everything else to evolve. That's called theistic evolution. அவர் என்ன சொல்லுகிறார் ஆனால், தேவனானவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் தான், அவைகளை சிருஷ்டித்து விட்டு தேவனானவர் அப்படியே விட்டு விட்டார். அதற்கு பிறகு காரியங்கள் எல்லாம் பரிணமித்து வர ஆரம்பித்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டதான கடவுளும் பரிணாம கொள்கையும் அடங்கினதான ஒரு கொள்கையை அவர் பரப்புகிறார். So what he was trying to do is he was trying to accommodate what science was saying. Science says evolution is the process by which we became what we are today. அவர் என்ன செய்ய உத்தேசிக்கிறார் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதோ அந்த கருத்தையும் இதில் எப்படியாவது அடக்கிவிட வேண்டும். விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது, மனுஷன் பரிணமித்து வந்தான் என்று சொல்லுகிறது, அந்த கருத்தையும் இதிலே சேர்த்து விடலாம் என்று யோசிக்கிறார். That is wrong. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தவறுதான். Right? Evolution is totally wrong. பரிணாமம் என்கிறதான அந்த கொள்கை முற்றிலும் தவறான ஒன்று. We know who brought about evolution. Some people might say Darwin. Yes, Darwin popularized the theory. பரிணாம கொள்கையை யார் கொண்டு வந்தார்கள், யார் பரப்பினார்கள் என்று சொல்லும் பொழுது டார்வின் என்கிறதான பெயர் அடிபடும். நிச்சயமாக அந்த டார்வின் என்பவர் அந்த கொள்கையை அவர் பரப்பினார், பிரபலப்படுத்தினார். But behind Darwin is the father of lies, Satan himself. ஆனால் அந்த டார்வின் என்பவருடைய பின்னணியிலே பொய்க்கு பிதாவாக காணப்படுகிறதான் அந்த சாத்தான் என்பவனும் காணப்படுகிறானே. Why? Because in the book of Genesis in chapter 1 we find it says very clearly, on the 6th day God created man and then he created woman. ஏனென்றால் ஆதியாகமம் புத்தகத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் நாளிலே தேவனானவர் மனுஷனை சிருஷ்டித்தார், அதற்கு பிறகு மனுஷியை சிருஷ்டித்தார் என்கிறதை வாசிக்கிறோம். So there is no evolutionary process by which we become humans. நாம் மனுஷர்களாக நாம் மாறி வருகிறதற்கு, பரிணமித்து வருகிறதற்கான ஒரு விதமோ காணப்படுகிறதில்லை. Right? And if you turn with me to Genesis chapter 3. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வேதாகமத்தை திருப்பினால், Genesis chapter 3 verse 1 says, Now the serpent was more subtle than any beast of the field which the Lord God had made. And he said unto the woman, Yea, hath God said, Ye shall not eat of every tree of the garden. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. Now in my personal studies and in my personal opinion, you can have a different opinion, but in my personal opinion, those days, 6 days in which God created everything are 6 literal 24-hour days. என்னுடைய தனிப்பட்ட படிப்பு என்று சொல்லும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்றும் சொல்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயம் வேறாக இருக்கலாம். தேவனானவர் 24 மணி நேரங்கள் கொண்ட 6 நாட்களிலே காரியங்களை சிருஷ்டித்து முடித்தார். Okay, that's my personal opinion. You can do your own research and find out the details. நீங்கள் சுயமாக நீங்களே உங்கள் தன்னார்வம் கொண்டு நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு நீங்களும் வரலாம். Right? And there is no theistic evolution. We do not come as a byproduct of the evolutionary process. தியஸ்டிக் எவல்யூஷன் என்பது தேவனும் காணப்படுகிறார், பரிணாம கொள்கையும் காணப்படுகிறது என்பதெல்லாம் கிடையாது.
நாம் இந்த பரிணாம கொள்கை என்பதன் மூலமாக வந்தவர்களே அல்ல. On the sixth day, God created man. ஆறாம் நாளிலே தேவனானவர் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். Please understand this very, very clearly because you need to know this. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன் நிமித்தமாக சொல்லுகிறேன். It's not that we came by some evolutionary process, but by the creative work of God Himself. ஏதோ ஒரு பரிணாம கொள்கை என்கிறது நிமித்தமாக அந்த பரிணமித்து வந்தோம் என்பதாக அல்ல, தேவனுடைய செயல் நிமித்தமாக நாம் வந்தவர்கள். So in Genesis chapter 3 we find the serpent being used by the enemy. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பம் என்கிறது சாத்தான் என்பவனால் பயன்படுத்தப்படுகிறதை கவனிக்கிறோம். Now if you look at Genesis chapter 2 and verses 16 and verse 17, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை நீங்கள் வாசித்தால், right? Genesis chapter 2 verse 16 and 17, after God created man, it says there, and the Lord God commanded the man saying, of every tree of the garden thou mayest freely eat. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். Now God had obviously created a garden there, the garden of Eden, then He put the man there. தேவனானவர் ஒரு தோட்டம் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்திருக்கிறார், அதற்கு பிறகு மனுஷனை அங்கே வைக்கிறார். And after putting man there on the sixth day after his creation, He gives a very clear-cut command to the man. ஆறாம் நாளிலே மனுஷனை சிருஷ்டித்ததற்கு பிறகு தேவனானவர் அங்கு அமைக்கிறார், அவனுக்கு தெளிவாக ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். And so here God is talking to the man called Adam. ஆதாம் என்கிறதான மனுஷனோடு கூட தேவன் அவனை நோக்கி பேசுகிறார். And He's making a statement. God is making a statement. தேவன் ஒரு அறிக்கையை விடுகிறார். That is, within the context of the Garden of Eden, God had already made provision for Adam and then subsequently Eve's food. ஏதேன் தோட்டம் என்கிறதான அப்படிப்பட்டதான ஒரு அமைப்புக்குள்ளாக ஆதாமுக்கும் சரி ஏவாளுக்கும் சரி உணவுக்கு தேவைப்படுகிறதான சகல ஆயத்தங்களையும் தேவனானவர் செய்திருக்கிறார். There was water to drink, there was air to breathe, there was food to eat. God provided everything in the Garden of Eden. அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறது, புசிப்பதற்கு கனிகள் காணப்படுகிறது, அவர்கள் சுவாசிப்பதற்கு நல்ல காற்று இருக்கிறது. தேவனானவர் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார். But don't forget the fact that when God created Adam and then created Eve, He created them in His own image. முதலாவது தேவன் ஆதாமையை சிருஷ்டிக்கிறார், அதற்கு பிறகு ஏவாளை சிருஷ்டிக்கிறார். இவர்களை சிருஷ்டிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் தன்னுடைய சொந்த சாயலிலே ரூபத்திலே சிருஷ்டிக்கிறார். What does that word image mean? சாயல் என்று சொல்லும் பொழுது அந்த சாயலின் பொருள் என்ன? When you and I look at ourselves in the mirror, we see the image of ourselves within the context of that mirror. நீங்களும் நானும் கண்ணாடியிலே நம்மை பார்க்கிறோம் என்று சொல்லும் பொழுது கண்ணாடியிலே பார்க்கிறதான அந்த சூழலை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய சாயல் என்ன, தோற்றம் என்ன என்று பார்க்கிறோம். But when God created Adam and Eve and He created both of them in His own image, ஆதாம் ஏவாளை தேவனானவர் தன்னுடைய சொந்த சாயலிலே சிருஷ்டித்தார் என்று எடுக்கும் பொழுது He put something in Adam and Eve which was in Him. அவருக்குள் காணப்பட்ட ஒரு காரியத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்குள்ளும் தேவன் வழங்கியிருந்தார். Not everything that was in God, but certain things. தேவனுக்குள் காணப்பட்ட சகலவற்றையும் அவர்களுக்குள் வழங்கவில்லை. For example, He did not put eternity into Adam and Eve because Adam and Eve were created on a particular day. They were created, whereas God is uncreated. தேவனானவர் தனக்குள் காணப்பட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்குள் வழங்கவில்லை, அவர்களுக்குள் சிலவற்றை வழங்கியிருந்தார். உதாரணத்திற்கு சொல்லலாம், அவர் நித்திய தேவன், அனாதி தேவனாக காணப்படுகிறாரே, அவைகளை அவர்களுக்குள் வழங்கவில்லை, அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். There is no eternity in man, but there is immortality in man. மனுஷனுக்குள் நித்திய காலமாக ஜீவிக்கலாம் என்கிறதான ஒரு காரியம் காணப்படுகிறதில்லை, ஆனால் சாவாமை என்கிறதான ஒரு காரியம் அவனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. Immortality refers to the fact that after God created man becomes an immortal being and lives forever, either in heaven or in hell. தேவனானவர் மனுஷனை சிருஷ்டித்ததற்கு பிறகு மனுஷனானவன் சாவாமை என்கிறதை தரித்தவனாக அவனால் வாழ முடியும். அவன் பூமியிலோ சரி அல்லது பரலோகத்திலோ அவன் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்கிறதான ஒரு தன்மை படைத்தவன். You and I will live forever. நீங்களும் நானும் என்றென்றைக்கும் நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருப்போம். You and I had a beginning. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தோற்றம் இருந்தது. But the ending is we will either spend it in heaven or we will spend it in hell.
ஆனால் முடிவு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த முடிவை நாம் ஒருவேளை பரலோகத்திலோ அல்லது நரகத்திலோ செலவு செய்கிறவர்களாக இருப்போம் என்பதுதான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. Other than immortality, God puts something of His holiness in us, something of His righteousness in us. இப்படிப்பட்டதான சாவாமை என்பது அதோடு கூட சேர்த்து தேவனானவர் தனக்குள் காணப்பட்டதான நீதியின் தன்மையையும் தனக்குள் காணப்பட்டதான பரிசுத்தம் என்கிறதின் ஒரு அளவுக்கு தன்மையையும் வழங்கியிருந்தார். Something of His love within us. நமக்குள் அவருடைய அன்பின் சிலவற்றை நமக்கு விளக்கியிருந்தார், தந்திருந்தார். So some of the characteristics that God has, being God, He put it into Adam and Eve in a limited quantity. தேவனுக்குள் காணப்பட்டதான அந்த குணாதிசயங்கள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவைகளின் சிலவற்றை ஒரு அளவுக்கு ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் வழங்கியிருந்தார். God being God, He has all of these qualities in an infinite quantity. தேவன் தேவாதி தேவனாக அவர் காணப்படுகிறவர். அவருக்குள் இப்படிப்பட்டதான அம்சங்கள் அளவில் அடங்காமல் காணப்பட்டன. For example, God is very patient. தேவனானவர் பொறுமையாய் காணப்படுகிறவர். We don't have that kind of patience. We get irritated, we lose our tempers and all those things happen. ஆனால் நமக்கோ இப்படிப்பட்டதான பொறுமை ஈன்றி காணப்படுகிறவர்கள், உடனடியாக சடுதியிலே கோபப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எரிச்சல் உண்டாகிறது. நாம் நம்முடைய கவனத்தை இழந்து போகிறோம். So He put a lot of His characteristics into Adam and Eve. அவர் ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் இப்படிப்பட்டதான தன்மைகள் குணாதிசயங்களை வழங்கியிருந்தார். As much as they could hold. எந்த அளவுக்கு அவர்களால் கொண்டிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வழங்கியிருந்தார். But they had to be tested whether they would love God with all of their heart, mind, soul and strength, or whether they would love themselves. அவர்கள் தேவனை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு ஆவியோடு, முழு பலனை கொண்டு நேசிப்பார்களா அல்லது தங்களையே நேசிக்கிறவர்களாக மாறப்போகிறார்களா என்கிறதை தீர்மானிக்க கண்டிப்பாக அவர்கள் சோதனைக்கு உட்பட வேண்டும். They had to pass a test. அந்த சோதனை பரீட்சையை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். In other words, they had to be tested because they were not created like machines. இயந்திரம் போல் அவர்கள் உண்டாக்கப்படவில்லை. இது நிமித்தமாக அவர்கள் சோதனைக்கு உட்பட வேண்டியவர்களாக இருந்தார்கள். God put into the heart of man free will. மனுஷனுடைய இருதயத்திற்குள் தேவனானவர் விடுதலையான சித்தம் என்கிறதை வழங்கியிருந்தார். Right? Adam and Eve had free will. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் விடுதலையான சித்தம் இருந்தது. They could make choices. அவர்கள் முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள், தேர்வு செய்யக்கூடியவர்கள். Just like you and I have choices today, we have free will. இன்றைக்கு நீங்களும் நானும் தேர்வு செய்யக்கூடியவர்கள், நாம் விடுதலையாய் தேர்வு செய்யக்கூடியவர்கள், விடுதலையான சித்தம் உடையவர்கள். So God put Adam and Eve into that garden and He spoke to Adam and He said, of all the trees you may freely eat. That's what He said first. ஆதாமையும் ஏவாளையும் தேவனானவர் அவர்கள் இந்த ஏதேன் தோட்டத்திலே வைக்கிறார். ஆதாமை நோக்கி அவர் சொல்லுகிறார், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனியை புசிக்கவே புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். Notice verse 15 of chapter 2. It says, and the Lord God commanded the man, saying, of every tree of the garden thou mayest freely eat. 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் என்று வலியுறுத்துகிறார். I mean, today if you want food, you have to go and buy it. இன்றைய நாளில் உணவு உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் போய் வாங்க வேண்டியதான ஒரு நிலவரத்திலே நாம் இருக்கிறோம். We have to spend some of our hard earned money and get whatever the food we want. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தின் சிலவற்றை நாம் பயன்படுத்தி அதை செலவு செய்துதான் உணவு வாங்க வேண்டியதான ஒரு நிலையிலே இருக்கிறோம். But the economy in the Garden of Eden given by God to Adam and Eve was different. He said, there's everything that's there. You don't have to spend money. ஆனால் தேவனானவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அமைத்து கொடுத்ததான ஒரு பொருளாதார நிலை என்று சொல்லும் பொழுது வித்தியாசமாக இருந்த ஒரு காரியம், அவர்கள் உணவு ஆகாரம் என்பது வேண்டும் என்பதற்காக பணம் எல்லாம் சம்பாதிக்க வேண்டியதான, செலவு செய்ய வேண்டியதான அவசியத்திற்கு உட்படாதவர்களாக இருந்தார்கள். It's free. இலவசமாக வழங்கப்பட்டது. Why was it free? Because God created it and God said it's free. தேவன் சிருஷ்டித்திருந்தார், தேவனே இலவசமாக வழங்கியிருந்தார். இது நிமித்தமாக அவர்களுக்கு இலவசமாய் எல்லாம் கிடைத்தது. So they had the liberty every morning that they got up, which fruit to eat from or which tree to eat from. இது நிமித்தமாக அனைதினமும் காலையிலே அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது எந்த விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்கிற தேர்வு அவர்களாக செய்து புசிக்கலாம். Perhaps in the morning they would go to one tree, then in the afternoon they would go to another tree. ஒருவேளை காலையிலே ஒரு விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், மாலையிலே இன்னொரு கனியை புசிக்கிறவர்களாக ஒருவேளை இருந்திருக்கலாம். And then perhaps if they felt hungry again in the evening they would go to some other tree. அதற்கு பிறகு மாலையிலே அவர்களுக்கு மீண்டும் பசிக்குமானால் வேறு ஒரு மரத்தின் கனியை அவர்கள் எடுத்து புசிக்கிறவர்களாகவும் இருந்திருக்கலாம். God's word very clearly tells us that He
when he created a number of trees with a variety of fruit. ஏனென்றால் வேதாகமமானது சொல்லுகிறது எல்லா விதமான விருட்சங்கள், பலவிதமான விருட்சங்கள், கனி தரக்கூடியதான விருட்சங்களை தேவனானவர் உண்டாக்கி இருந்தார் என்று சொல்லுகிறது. Look at the kind of fruit that we have available to us. இன்றைய நாளிலே நமக்கு கிடைக்கிறதான கனிகள் என்ன, பழங்கள் எப்படி என்பதை யோசித்து பாருங்கள். Right? So if in the garden that God had created, what wonderful fruit trees there would have been, and it was absolutely free. தேவனானவர் எந்த அளவுக்கு அருமையான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும், அதுல எப்படிப்பட்டதான விருட்சங்களை அமைத்திருக்க வேண்டும், அந்த கனிகளை தேவனானவர் இலவசமாக அவர்களுக்கு தந்திருந்தார். Man did not have to labor and then go to some particular tree and say to God, okay, I've labored for you, therefore I'm going to take the fruit of this tree and eat. It was not like that. மனுஷனானவன் பிரயாசப்பட வேண்டும் என்கிறதான கட்டாயத்திற்கு உட்படாதவனாய் காணப்பட்டான். அவன் பிரயாசப்பட்டு விட்டு ஒரு மரத்தண்டை வந்து, தேவனே இந்த மரத்தின் கனியை எனக்கு தர வேண்டும், பிரயாசப்பட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் கேட்க வேண்டிய அவசியத்திற்கு உட்படாதவனாய் இருந்தான். Yes, he had to take care of the garden. கண்டிப்பாக தோட்டத்தை பராமரிக்க வேண்டும் என்கிறதான பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தவன் தான். But God said, you may freely eat of the fruit of the trees of the garden. இந்த தோட்டத்தினுடைய விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், இலவசமாய் புசிக்கலாம் என்கிறதான கட்டளை பெற்றுக்கொண்டவனாய் இருந்தான். But in verse 17 there's a big but. ஆனால் என்கிறதான ஒரு காரியம் 17ஆம் வசனத்திலே வலியுறுத்தப்படுகிற ஒன்றை கவனிக்கிறோம். Verse 17, but of the tree of the knowledge of good and evil thou shalt not eat it, for in the day that thou eatest thereof thou shalt surely die. 17ஆம் வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். That is the test. பரீட்சை இவ்வாறு தான் காணப்படுகிறது. God said, you may freely eat of all the trees that are there in the garden, freely eat, but one tree, the fruit of the tree of the knowledge of good and evil, you will not eat, because the day that you eat you will die. எல்லா விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்கிறதான ஒரு சோதனை, ஒரு பரீட்சை என்பது அவர்களுக்கு முன்னிறுத்தப்படுகிறது. Now verse 9 of chapter 2 also becomes very interesting. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கூட சுவாரஸ்யமாய் காணப்படுகிற ஒன்று. Notice what verse 9 says, and out of the ground made the Lord God to grow every tree that is pleasant to the sight, good for food, the tree of life also in the midst of the garden, and the tree of knowledge of good and evil. 9ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். There is no evolutionary process here. பரிணமித்து வருகிறதான ஒரு முறை என்பதெல்லாம் இந்த வசனத்திலே இல்லை. It makes it very clear that God made the trees to grow within the context of the garden. அந்த தோட்டம் என்கிறதான அந்த சூழலுக்குள் விருட்சங்கள் தேவனானவர் தான் வளரச் செய்தார். And every tree that God made to grow there, it was very pleasant to the sight. It was pleasing. தேவனானவர் சிருஷ்டித்த ஒவ்வொரு விருட்சம் என்கிறதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பார்வைக்கு அழகாய் காணப்பட்ட ஒன்று. That means when Adam and Eve would look at those trees, it would please them. It would bring pleasure via the sight of their two eyes. ஆதாம் ஏவாள் அவர்கள் விருட்சங்களை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இரு கண்களாலே பார்க்கும் பொழுது பார்வைக்கு நலமாய் தோன்றினதான விருட்சங்கள். Notice it says pleasant to the sight. பார்வைக்கு அழகும். And then it also says it was good for food. புசிப்புக்கு நலமுமாய் காணப்பட்டது. God who created man's spirit, soul and body also understood that the body needs food. ஆவி ஆத்மா சரீரம் என்று தேவனானவர் மனுஷனை சிருஷ்டித்திருந்தார். மனுஷனுடைய சரீரத்திற்கு ஆகாரம் வேண்டும் என்பதும் தேவனுக்கு தெரிந்திருந்தது. Today we eat a lot of fruits perhaps which kind of helps us in our body growth. இன்றைய நாளிலே ஒருவேளை அதிகமான கனிகளை நாம் புசிக்கிறவர்களாய் இருக்கலாம். நம்முடைய சரீரமானது வளருவதற்கு அந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு புசிக்கிறவர்களாய் இருக்கலாம். Right, but there were two trees also in the midst of that garden which I don't think it's easy to describe. ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவிலே காணப்பட்டதான இரண்டு விருட்சங்கள் காணப்பட்டது. அந்த விருட்சங்கள் என்று சொல்லும் பொழுது அவைகளை நாம் விளக்கி சொல்லுவதற்கு அந்த அளவுக்கு நம்மால் விவரம் சொல்ல முடியாது. In other words, the tree of life and the tree of the knowledge of good and evil were not ordinary trees.
ஜீவ விருட்சம் என்கிறதும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்கிறதான இந்த இரண்டு விருட்சங்கள் என்று சொல்லும் பொழுது சாதாரணமான விருட்சங்களாக மரங்களாக அவைகள் காணப்படவில்லை. Yes, God planted them, God calls them trees, but there is a difference between the two trees and the trees that we see today. தேவனானவர் தான் இவைகளை விருட்சங்கள் என்று அழைக்கிறார். இந்த இரண்டு விருட்சங்களையும் அழைக்கிறார். அவர்தான் இவைகளை நாட்டினார். ஆனால் இந்த இரண்டு விருட்சங்கள் என்கிற விருட்சங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறதான மற்ற மரங்கள் என்பவைகளை எடுத்துக்கொண்டாலும் இவைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த இரண்டு காரியங்களும் வித்தியாசமானவைகள். The tree of life, we find it in the book of Revelation. ஜீவ விருட்சம் என்கிறதான அந்த விருட்சத்தை மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கவனிக்கிறோம். Other than Genesis chapter 1 and Genesis chapter 2, after that we don't find the tree of life mentioned. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அதற்கு பிறகு ஜீவ விருட்சம் என்கிறது மீண்டும் சொல்லப்படுகிறதில்லை. And also we don't find, not even in the book of Revelation, the tree of the knowledge of good and evil. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்கிறதான அந்த விருட்சமானது மேற்கொண்டு எங்கேயும் சொல்லப்படுகிறதில்லை, வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சொல்லப்படுகிறதில்லை. So those two trees were kind of different from the trees that we perceive today. இந்த இரண்டு விருட்சங்கள் என்பவைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறதான மரங்கள் என்பவைகளை விட வித்தியாசப்பட்டவைகளாய் இருந்தன. So God told Adam, all the trees, all the fruit of all trees you may freely eat. எல்லா விருட்சங்களின் கனியை நீ புசிக்கவே புசிக்கலாம், இலவசமாய் புசிக்கலாம் என்கிறதை தேவன் வலியுறுத்தி இருந்தார். But the fruit of the tree of the knowledge of good and evil you will not eat, because the day you eat you will die. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையோ நீ புசிக்கவே புசிக்க கூடாது, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டு இருந்தார். Now after that, after giving the commandment to the man, subsequent to that we find that God creating Eve. மனுஷனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கட்டளை பிறப்பித்ததற்கு பிறகு தேவனானவர் அதற்கு பிறகு ஏவாளை சிருஷ்டிக்கிறார். First of all, we find, according to the sequence of the verses that we find here, first God created Adam and he gave the commandment to Adam. இங்கு காணப்படுகிறதான வசனங்களிலே சொல்லப்படுகிறதான விவரங்கள் இதனுடைய வரிசை என்பதை கோர்வையாக நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது தேவனானவர் ஆதாமை தான் சிருஷ்டிக்கிறார். And after giving the commandment to Adam, then God puts Adam to sleep, and he, out of Adam's rib or the side portion of his body, he creates the woman. ஆதாமுக்கு தேவனானவர் இப்படிப்பட்டதான ஒரு கட்டளை பிறப்பித்ததற்கு பிறகு அவனுக்கு ஒரு ஆழ்ந்த நித்திரையை வழங்குகிறார். அந்த நித்திரையின் போது அவனுடைய விலாவை எடுக்கிறார். அவனுடைய விலாவை கொண்டு ஸ்திரீ என்பவளை, மனுஷி என்பவளை சிருஷ்டிக்கிறார். Eve became Adam's wife, she became his helpmeet, and they became the first family unit. ஏவாளை கொண்டு வருகிறார். அவர்கள் தான் முதல் தம்பதியினராக அவர் மாறுகிறார்கள். அவருக்கு ஏற்ற துணை என்கிறதான ரீதியிலே தேவனானவர் ஏவாளை ஆதாமோடு கூட கொண்டு வருகிறார். So according to the Bible, if you want to get married, you get married. If you're a woman, you get married to a man. வேதத்தின்படியாக ஒரு மனுஷன் என்பவன் ஒரு மனுஷியை விவாகம் செய்ய வேண்டும். அதே போல ஒரு மனுஷன் என்பவள் ஒரு மனுஷனை விவாகம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு முறைதான் வேதாகமத்திலே காணப்படுகிறது. And if you're a man, you get married to a woman. அதே போல ஒரு மனுஷன் என்பவன் ஒரு மனுஷியை தான் விவாகம் பண்ண வேண்டும். Of course, we have come so far away from God's truth. Today you have all kinds of things. Women marrying women, men marrying men, totally contrary to the word of God. ஆனால் இன்றைய நாளிலே நீங்கள் பார்க்கும் பொழுது வேதத்திலே காணப்படுகிறதான சத்தியத்தை விட்டு வெகு தூரம் நாம் வந்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இன்றைய நாளிலே நடைபெறுகிறதான காரியங்கள் எல்லாம் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை விவாகம் செய்கிறதோ, ஒரு ஆண் இன்னொரு ஆணை விவாகம் செய்கிறதான காரியங்கள் நடக்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். Who is the cause for this? The enemy. இதற்கு யார் காரணம் என்று நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது சத்ருவானவன், எதிராளி என்பவன் தான் காரணம். So if you want to get married, if you want a son or your daughter to get married, please look out for a born again Christian. உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ அவர்களை விவாகம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு உத்தேசத்திலே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் என்கிறவனை நீங்கள் தேடி பிடியுங்கள். And having found a born again Christian, that's not the end of the story. Find out from God, whether my son or my daughter should marry this born again Christian. மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவரை நீங்கள் கண்டறிந்ததற்கு பிறகு உங்களுடைய மகனோ மகளோ இவரைத்தான் விவாகம் செய்ய வேண்டுமா என்கிறதான ஒரு காரியத்தை தேவனிடமிருந்தே கண்டறியுங்கள். There is the perfect will of God, and then there is the permissive will of God. தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்கிறதான ஒரு நிலை உண்டு. தேவனானவர் அனுமதிக்கிற சித்தம் என்கிறதான ஒரு நிலையும் உண்டு. Now look for the permissive will of God. Look for the perfect will of God. Whom does God want me to marry?
யாரை விவாகம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் வரும்பொழுது தேவனானவர் அனுமதிக்கிற சித்தம் என்கிறதை தேடாமல் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை தேடுகிறவர்களாக இருங்கள். It was God who instituted what is called today as holy matrimony. பரிசுத்த விவாகம் என்று நாம் அழைக்கிறதான இந்த விவாகத்தை தேவனானவர் தான் நியமித்தார். So Adam and Eve, the first man, the first woman, the first family unit, the first marriage. ஆதாம் ஏவாள் முதல் ஆண் முதல் பெண் என்கிறதான முதல் தம்பதியினர் என்கிறதான முதல் விவாகத்தில் இணைந்தவர்கள். Now after the sixth day, the seventh day, God rested, not because he was tired, but because the work was complete, and he said it is very good. 6 நாட்களிலே தேவனானவர் சகலத்தையும் சிருஷ்டித்து விட்டு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்கிறது. 7ஆம் நாளிலே அவர் களைப்படைந்து ஒரு ஓய்வு கூறவில்லை, காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவு செய்ததின் காரணத்தினாலே ஓய்வெடுத்தார். In other words, whatever he wanted to create, he created it, and he looked upon it, and he put his stamp and said it is very good. சிருஷ்டித்த சகலவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார், எல்லாவற்றையும் அவர் நலம் என்று பார்க்கிறார். அதன் நிமித்தமாக அவருடைய முத்திரை, அங்கீகார முத்திரையை அதற்கு வழங்குகிறார். So after the sixth day, somewhere Lucifer fell and became Satan, the adversary of God. 6 நாட்கள் அதனுடைய நிறைவுக்கு பிறகு ஏதோ ஒரு காலகட்டத்திலே லூசிபர் என்பவன் தேவனுக்கு விரோதமாக அவன் எழும்பி தேவனுடைய எதிராளி சத்துருவாக அவன் மாறுகிறான். Now between Genesis chapter 2 and Genesis chapter 3 there is a time gap which God does not tell us how many years went by or how many months went by. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திற்கும் 3ஆம் அதிகாரத்திற்கும் இதற்கு இடையே காணப்பட்டதான ஒரு காலம் என்பது கட்டாயம் உண்டு. எத்தனை வருடங்கள் இந்த இரண்டிற்கும் இடையே கழிந்திருக்கலாம் அல்லது எத்தனை மாதங்கள் கழிந்திருக்கலாம் என்கிறதான விவரத்தை தேவன் நமக்கு இந்த வசனங்களிலே வழங்கவில்லை. But logically speaking, when God said on the seventh day everything was very good, that means the angelic realm which he had already created perhaps on day 1 or day 2 was also in that same standing of being very good. 6ஆம் நாள் 7ஆம் நாள் இதிலே தேவனானவர் சிருஷ்டித்த சகலவற்றையும் நல்லது என்று கண்டார் என்று நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனானவர் சிருஷ்டித்திருந்ததான தூதர்கள் என்கிறதான மண்டலத்தினர் அவர்களும் நல்ல முறையிலே தான் காணப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதான ஒரு முடிவுக்கு வருவது சரிதான். Don't get confused. The angelic realm was created before God created man. தூதர்கள் என்பவர்களை தேவனானவர் மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே அவர் சிருஷ்டித்திருந்தார். And there is an angelic order, cherubims, seraphims, archangels, all created by God to be ministers for God and to the ministers of the heirs of salvation. தூதர்கள் என்பவர்களை தேவனானவர் சிருஷ்டித்திருந்தார். தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். அதே போல ரட்சிப்புக்கு சுதந்திரவாளிகளாக காணப்படுகிறவர்களுக்கும் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை சிருஷ்டித்திருந்தார். அவர்களுக்கே உரியதான வரிசைகள் இருந்தன. கேருபீன்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள், கேராபீன்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள், பிரதான தூதன் என்பவன் காணப்படுகிறான். இப்படிப்பட்டதான நிலைகளையும் வரிசைப்படுத்தி இருந்தார். What I want to interject and say here is God created the angels, they were very good. தேவனானவர் தான் தூதர்களையும் சிருஷ்டித்திருந்தார். அவர்களையும் தேவன் பார்க்கும் பொழுது நல்லது என்றுதான் கண்டார் என்கிறதை தான் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். So that's one part of God's creative work. தேவனுடைய சிருஷ்டிப்பின் கிரியையினுடைய ஒரு பகுதியாக இவைகள் காணப்படுகிறது. Then God created man. அதற்கு பிறகு தேவனானவர் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். So that was, the angelic realm and the human realm was part of God's major creative work because these two, the angelic realm and the human realm, they had life. தேவனானவர் அவரை நடப்பித்ததான அந்த சிருஷ்டிப்பின் கிரியை என்கிறது பலத்த கிரியையை காணப்பட்டது. தூதர்கள் என்கிறதான அந்த மண்டலத்தினர் மனுஷர்கள் என்பவர்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஜீவனுடையவர்களாக காணப்படுகிறவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய சிருஷ்டிப்பிலே பிரதானமாக காணப்படுகிறவர்கள். And they had life, God given life, God created life, both the angelic and the human, with the truth of that they had free will. தூதர்கள் என்பவர்களை எடுத்துக்கொண்டாலும் மனுஷர்கள் என்பவர்களை எடுத்துக்கொண்டாலோ தேவன் வழங்கினதான ஜீவன் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். இருவருக்கும் தேவனானவர் விடுதலையான சித்தத்தையும் வழங்கியிருக்கிறார். The angels had free will. They could choose to serve God as their creator, sustainer and provider and as the God of glory. They could choose to do that. தூதர்களுக்கும் தேவனானவர் விடுதலையான சித்தத்தை வழங்கியிருந்தார். தேவனானவர் தான் சிருஷ்டிகர். அவர்தான் அவர்களுக்கு எல்லா ஆதாரத்தையும் வழங்குகிறார். அவர்தான் அவர்களை தாங்குகிறார்.
அவர்தான் மகிமையின் கர்த்தர் என்கிறதான ரீதியிலே அவருக்கு தொழுது கொள்கிறவர்களாக இருக்க முடியும் என்கிறதான தேர்வை செய்யலாம். Or they could choose to rebel. அல்லது தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணலாம் என்கிறதான முடிவுக்கும் வரலாம். That's free will. இதுதான் அந்த விடுதலையான சித்தம் என்பதனுடைய நிலை. So after the seventh day, when God rested, somewhere after that, and I don't think it was a very long period of time, a very short period of time, Lucifer, the anointed cherub, rebelled against God and became Satan, the adversary of God. ஏழாம் நாள் தேவனானவர் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு ஓய்வெடுக்கிறார். அதற்கு பிறகு ஏதோ ஒரு காலகட்டம், நீண்ட ஒரு காலகட்டமாக ஒருவேளை இருந்திருக்க முடியாது, குறுகிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக தேவனுடைய தூதனாக காணப்படுகிறதான லூசிபர் என்பவன் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். தேவனுடைய சத்ரு, எதிராளியாக மாறுகிறான். And if you read Revelation 12, it says the dragon, the dragon of course is referring to Satan. 1/3 of the angels that were created by God followed Satan in his rebellion. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே சர்ப்பம் என்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த வலு சர்ப்பம் என்பதை குறித்து நாம் அங்கு வாசிக்கிறோம். தூதர்களுக்கு அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் முரட்டாட்டம் பண்ணுகிறான், விரோதமாக வருகிறான். தூதர்களிலே 1/3 பகுதியினரை தன்னோடு கூட ஈர்த்து செல்கிறான். That means 2/3 of the number of angels that God created remained faithful to God, to serve God, to acknowledge God as God, to reverence God as God, and to do God's will. தூதர்கள் என்பவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய எண்ணிக்கையிலே 2/3 பகுதியினர் தேவனோடு கூட தொடர்ந்து இருக்க வேண்டும், தேவனுக்கு பயபக்தியாய் காணப்பட வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி காணப்பட வேண்டும், அவரோடு கூட தான் இருக்க வேண்டும் என்கிறதான தீர்மானத்திற்கு உட்பட்டவர்களாக அந்த தூதர்கள் இருக்கிறார்கள். It was not so with the rebel group. Satan became God and all the other fallen angels who followed him had to do his will. ஆனால் சாத்தானோடு கூட சேர்ந்ததான அந்த 1/3 பகுதியினர் அவர்களுடைய நிலை வேறாக காணப்படுகிறது. சாத்தானுக்கு அடிபணிய வேண்டும் என்கிறதான நிலவரத்திலே அவர்கள் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறார்கள். Some point in time after creation, God ruled over everything. சிருஷ்டிப்புக்கு பிறகு அந்த பிந்தைய காலம் என்பதை எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனானவர் சகலவற்றையும் தன்னுடைய ஆளுகையிலே கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தவர். Every part of his creation was subject to him, and every part of his creation, whether the angelic realm or the human realm, they were obeying God and giving God the glory. தேவனுக்கு அவருடைய சிருஷ்டிகள் எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தார்கள். தூதர்களும் சரி மனுஷர்களும் சரி தேவனுடைய சித்தத்தையே செய்கிறவர்களாக தொடர்ந்து இருந்தவர்கள். But when Satan decided to rebel, and he decided that he would become a second party of politicians to start their own government. சாத்தானானவன் அவன் முரட்டாட்டம் பண்ணுகிற வரைக்கும் இப்படி காணப்படுகிறது. சாத்தானானவன் அவன் இரண்டாவது நபராக, அவன் ஆளுகை அரசாங்கம் நடத்துகிற ஒருவனாக தன்னுடைய குழுவை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு உத்தேசம் முடிவுக்கு வரும் வரைக்கும், instead of remaining under the government of God and God being God and they acknowledging God as God, Satan said, okay, we'll start our own government. தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரசாட்சிக்கு தொடர்ந்து உட்பட்டு தேவன் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிதல் உடையவனாக காணப்படுவதற்கு மாறாக சாத்தானானவன் தன் சொந்த ஒரு அரசாங்கத்தை நிறுவ வேண்டும் என்கிறதான ஒரு முடிவுக்கு வந்து அவன் ஒரு கோஷ்டியை அவன் உண்டாக்குகிறான். And God allowed it to happen. தேவன் அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நடப்பதற்கும் அனுமதிக்கிறார். He doesn't want rebels in his kingdom. அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக இப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள் அவர்களுக்கு வேண்டாம். Whether in the angelic realm or the human realm, if people want to rebel against God, actually knowing that there is a God and then rebelling against the God, God says, okay, you're free to rebel. தேவன் இருக்கிறார் என்கிறதை தெரிந்திருந்தும் தூதர்களானாலும் சரி மனுஷர்களானாலும் சரி தேவனுக்கு விரோதிகளாய் எழும்புகிறார்களே, அவருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுகிறார்களே, இவர்களை தேவனானவர் விடுதலையான சித்தத்தின் நிமித்தமாகத்தான் செய்கிறாய், நீ உன்னுடைய செயலை தொடர்ந்து செய்யலாம் என்று தேவனானவர் அவர்களை விலக்கி வைக்கிறார். But God always warns, not only the angelic realm but the human realm as well, there are consequences which will follow. இப்படி ஒருவேளை முடிவெடுத்தவர்களாக ஒருவேளை மாறினால் தூதர்களானாலும் சரி மனுஷர்களானாலும் சரி அதனுடைய விளைவுகள் கட்டாயம் அவர்கள் சந்தித்தாக வேண்டும். So after Satan fell, after the seventh day of creation, he drew 1/3 of the angels together with him. They formed an alternative government outside of the government of God. 7 நாட்கள், அந்த 7ஆம் நாளுக்கு பிறகு வருகிறதான அந்த காலகட்டத்திலே சாத்தானானவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பி தூதர்களிலே 1/3 பகுதியினரை தன்னோடு கூட இணைத்துக் கொண்டு தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருப்பதற்கு மாறாக தான் சொந்த ஒரு அரசாட்சி அவன் இவர்களை வைத்து துவங்குகிறான். And then when man was created in the image of God, ஆனால் மனுஷனோ மாறாக தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவன். Satan said, okay, let me tempt
man and let me draw him and his future generations into my kingdom. சாத்தானானவன் என்ன கருத்தில் கொள்கிறானால், இப்பொழுது மனுஷனை நான் சோதிக்கட்டும், அவனை சோதித்து அவனை வசப்படுத்தினால் அவனும் சரி, அவனுடைய எதிர்கால ராஜ்யமும் அவனுடைய எதிர்கால சந்ததியினரையும் என்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம் என்கிறதான ஒரு யோசனையிலே செய்கிறான். Don't forget this. Satan has a kingdom. It's called the kingdom of darkness. சாத்தான் என்பவனுக்கும் ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யத்திற்கு அந்தகாரத்தின் ராஜ்யம் என்று பெயர். Where a lie is propagated as the truth. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திலே ஒரு பொய் என்பதுதான் உண்மை போல பேசப்படும். Evil is propagated as good. தீமை என்பது நன்மை போல அது பேசப்படுகிற ஒன்று. I mean, everything is opposite in the kingdom of darkness. அந்தகாரத்தின் ராஜ்யத்திலே எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரணான காணப்படக்கூடிய காரியங்கள். Right? So there is this kingdom of darkness which still exists. அந்தகாரத்தின் ராஜ்யம் என்கிறதான் அந்த ராஜ்யமானது இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. Satan has his end, and God makes it very clearly where Satan will be for all of eternity. சாத்தானுக்கு முடிவு உண்டு. அவன் நித்தியத்தை எங்கு செலவு செய்ய போகிறான் என்கிறதை தேவனும் விவரித்திருக்கிறார். Satan will be cast into the lake of fire. சாத்தானானவன் அந்த அக்கினி கடலிலே அவனும் வீசப்படுவான். Which means there is a place called the lake of fire. அக்கினி கடல் என்று அழைக்கப்படுகிறதான ஒரு இடம், கட்டாயம் அந்த இடம் ஸ்தலம் உண்டு. So not only Satan will be cast there, the Antichrist and the false prophet will be the first personalities to be cast into the lake of fire. அந்த அக்கினி கடலிலே முதலாவது நபர்கள் யார் யார் வீசப்பட போகிறார்கள் என்று வந்துவிட்டால் சாத்தான், அந்தி கிறிஸ்து என்பவன், அதே போல அந்த கள்ள தீர்க்கதரிசி என்பவர் வீசப்படுவார். The fallen angels will also be cast into the lake of fire. விழுந்து போன தூதர்களும் அதிலே வீசப்படுவார்கள். The Bible also speaks of the great white throne judgment in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்கிறதான அந்த மகா பெரிய நியாய தீர்ப்பை குறித்தும் வேதாகமம் பேசுகிறது. And the great white throne judgment is connected to the truth that every human being who has rebelled against God will stand before the judge who is the Lord Jesus Christ. அப்படிப்பட்ட வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே தேவனுக்கு விரோதமாய் போன ஒவ்வொரு மனுஷனும் அங்கு நிற்பான். எல்லா நியாய தீர்ப்பிலும் நியாயாதிபதியாக காணப்படுகிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பதாக அவர்கள் நிற்பார்கள். Right now, every human being that has ever rebelled against God and the salvation that He has offered through Jesus Christ is below the earth. இயேசு கிறிஸ்துவானவர் அளிக்கிற ரட்சிப்பு வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள், தேவனுக்கு விரோதமாய் போன எல்லா மனுஷர்கள், அவர்களுடைய இன்றைய நிலை என்ன என்றால் அவர்கள் பூமிக்கு கீழ் காணப்படுகிறார்கள். Of course, their bodies must have become dust by now if they lived during the time of Adam. ஆதாமின் நாட்களை சார்ந்தவர்களாக ஒருவேளை அவர்கள் வாழ்ந்திருந்தால் அவர்களுடைய சரீரமானது மண்ணாக மாறிவிட்டு இருக்கும். But whether their bodies have become dust, their soul is there in a place which is called hell, below the earth. அவர்களுடைய சரீரம் ஒருவேளை மண்ணாய் போயிருந்தாலும் அவர்களுடைய ஆத்மா என்கிறதான ஒரு காரியம் எங்கு காணப்படுகிறதானால் நரகம் என்கிறதான இடத்தில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடமானது பூமிக்கு கீழ் காணப்படுகிற ஒன்று. Just like in human government, when people break the laws, they cast them into prison. மனுஷனுடைய அரசாங்கத்திலே மனுஷர்கள் எப்பொழுது காணப்படுகிறதான சட்டத்தை மீறுகிறார்களோ அவர்கள் சிறைச்சாலையிலே வீசப்படுகிறார்களே, அதே போலத்தான். So likewise God, who is the perfectly just God, பூரணமான நியாயத்தின் தேவனாக காணப்படுகிற நம்முடைய தேவன், who offers to every human being born into the human race a salvation that is so free and so full. மனுஷனாக பிறந்து வருகிறதான ஒவ்வொரு நபருக்கும் ரட்சிப்பு என்கிறதை இலவசமாக நிறைவாக அவர்களுக்கு கிடைக்க பண்ணும்படி அந்த வாய்ப்பை வழங்குகிறதான அந்த தேவன். That's how God works. He gives us salvation through His Son Jesus Christ, and He says it's free. You don't have to work for it. You don't have to pay for it. தேவனானவர் இப்படித்தான் செயல்படுகிறவர். தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ரட்சிப்பானது இலவசமாக காணப்படுகிறது. இதற்காக நீ பணம் செலுத்த வேண்டியதில்லை, உனக்கு இழப்பு எதுவும் இல்லை, இதை இலவசமாக பெற்றுக்கொள் என்கிறதான அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறார். So people right from the time of Adam right to our current day and even in the future, those who reject Jesus Christ, their body will go to the ground or perhaps in the sea, but their soul will be confined to a prison called hell.
ஆதாம் முதற்கொண்டு நாம் இருக்கிற இந்த காலமோ இதற்கு பிந்தி வருகிறதான ஒரு காலமோ அந்த காலத்தை சார்ந்தவர்களாக ஒருவேளை யாரேனும் இருப்பினும் அவர்கள் தேவன் அளிக்கிறதான ரட்சிப்பு அவர் அளிக்கிறதான அந்த ரட்சிப்பு வேண்டாம் என்று நிராகரிக்கிறவர்கள் அவர்கள் ஒருவேளை மரிப்பார்களே ஆனால் அவர்களுடைய சரீரமானது பூமியிலே புதைக்கப்படும் அல்லது வீசப்படும் அல்லது அவர்களுடைய ஆத்மா என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுதோ நரகம் என்கிறதான அந்த சிறைக்கு தான் போகும். Just think about for a moment. Cain was a rebel. Now for the last 6,000 years or so, he has been in hell. 6,000 years of torment. காயன் என்பவனை உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு விரோதமாக அவன் முரட்டாட்டம் செய்தவனாக காணப்பட்ட ஒரு நபர். அவன் 6000 வருடங்களாக நரகம் என்கிறதான ஒரு இடத்திலே தான் அவன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். அதிலே அவன் எல்லா விதமான உபாதியையும் அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். But that's not the final place and that's not the full punishment for their rejection of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தார்கள் என்பதற்கு நிறைவான தண்டனையாக இப்பொழுது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதான நிலை காணப்படுகிறதில்லை. According to the book of Revelation, when the great white throne judgment takes place after the millennial reign of Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்கிற நியாய தீர்ப்பு நடைபெறும் பொழுது all rebels, including those who will rebel in the 1000-year reign of Jesus Christ upon the earth, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து பூமியிலே 1000 வருடம் அரசாட்சி செய்கிறாரே அந்த காலத்திலே அவருக்கு விரோதமாக எழுதினவர்கள் உட்பட all of them will be called up by God to stand before him, the judge of all the earth, the Lord Jesus Christ. They will stand. அவர்கள் எல்லோரும் கொண்டு வரப்பட்டு எல்லா நியாயாதிபதிகளுக்கும் மேலாக காணப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நியாயம் தீர்க்கும்படியாக அவருக்கு முன்பதாக எல்லோரும் நிற்கப்படுவார்கள். It's called the great white throne judgment because perfect justice will be dispensed. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று அந்த நியாய தீர்ப்பு பெயர் பெற்றிருக்கிறது. ஏனென்றால் சுத்தமான தூய்மையான ஒரு நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். Nobody will get less punishment, nobody will get more punishment. யாருக்கும் தண்டனை என்பது குறைச்சலாகவோ அல்லது அதிகபட்சமாகவோ வழங்கப்பட போகிறதில்லை. Right? The judge will be Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் நியாயாதிபதியாக வீற்றிருக்க போகிறார். And they will be judged on one simple thing, that they rejected the savior and the salvation that God offered to them. தேவன் அவர்களுக்கு வழங்கினதான இரட்சகரையும் ரட்சிப்பையும் நிராகரித்தார்கள் என்கிறதான ஒரே அடிப்படையில் தான் இந்த நியாய தீர்ப்பு வழங்கப்பட போகிறது. When anybody rejects the savior and the salvation that he has to offer, then he continues to live a sinful life. எந்த ஒரு நபரும் ரட்சகரை நிராகரிக்கிறார்கள் ரட்சிப்பை நிராகரிக்கிறார்கள் ஆனால் பாவ வாழ்க்கை என்பதை தான் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள். Right? The degree of their sinful life will vary from person to person. எந்த அளவுக்கு பாவம் நிரம்பினதான வாழ்க்கையை அவர்கள் நடத்தினார்கள் என்கிறது அதனுடைய பாவத்தினுடைய அந்த தாக்கம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறுபடும். For example, all the popes who have ever been popes in the Roman Catholic system will stand before Jesus Christ. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ரோம கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்தவர்களாக காணப்பட்ட ஒவ்வொரு போப் என்கிறதான அந்த நபரும் அந்த பொறுப்பிலே காணப்பட்ட ஒவ்வொரு நபரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பதாக அந்நாளிலே நிற்க போகிறார்கள் தான். And they will receive a greater degree of punishment because they were the ones who led the Roman Catholic people into a lie. ரோம கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்த ஜனங்களை ஒரு பொய்க்குள்ளாக அவர்கள் தான் வழிநடத்தி சென்றார்கள் என்கிறதான அந்த கண்ணோட்டத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறதான அந்த தண்டனையினுடைய வீச்சு இன்னும் உயர்வாக இருக்கும். Also Hitler will get a greater punishment rather than the average German. ஹிட்லர் என்கிறதான ஒரு நபர் அவன் பெற்றுக்கொள்ள போகிறதான அந்த தண்டனை என்பது அந்நாளிலே வாழ்ந்த ஜெர்மானிய குடிமக்களுக்கு வழங்கப்பட போகிற தண்டனை பார்க்கிலும் அதிகமாக காணப்படும். Perfect justice will be ministered. பரிபூரணமான நியாயத்தை கட்டாயம் வழங்கப்படும். And everybody who stands there is not being given a second chance. அங்கு நிற்கிறவர்கள் யாருக்கும் இரண்டாவது சந்தர்ப்பம் வாய்ப்போ வழங்கப்பட போகிறதில்லை. It's not that okay now will you accept me as your personal savior. That's not what the great white throne judgment is all about. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது இப்பொழுது எனக்கு முன்பதாக நிற்கிறாயே என்னை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாயா என்கிறதான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் எல்லாம் அவர்களுக்கு அந்நாளிலே வழங்கப்படாது. It's about the degree of punishment that the rebels will get in the lake of fire. எதிராளியாக மாறினவர்கள் தேவனுக்கு விரோதமாக மாறினவர்கள் அவர்களுக்கு அக்கினி கடல் என்கிறதான அந்த இடத்திலே எப்படிப்பட்டதான ஒரு
அவர்களுக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட போகிறது என்பதுதான் அந்நாளிலே நிர்ணயிக்கப்படும். That means there will be suffering in the lake of fire for all of eternity, which we cannot even comprehend. அக்கினி கடல் என்று அந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நித்திய காலம் முழுவதற்கும் அங்கு அவர்களுக்கு பெரிய விதமான ஒரு உபத்திரம் பாடுகள் நிறைந்திருக்கிறது. அவைகள் நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு காணப்படக்கூடிய காரியங்கள். Right? It's not that, after 1,000 years, okay, fine, I pay the punishment for my sins and I have to be released from the lake of fire. It will never happen. 1000 வருடங்கள் கழிந்திருக்கிறது, பாவத்திற்காக நான் உபத்திரவப்பட்டு விட்டேன், இது போதும், இப்பொழுது நான் விடுதலை பெற்று அக்கினி கடல் என்கிறதான இடத்திலிருந்து வெளியே வந்து விடலாம் என்கிறதான ஒரு காரியம் எல்லாம் நடக்க போகிறதில்லை. It's forever. என்றென்றைக்குமாக. Once Christ puts you into the lake of fire, it's your eternal prison. கிறிஸ்து எந்த ஒரு நபர் அக்கினி கடலிலே வீசப்பட வேண்டும் என்கிறதான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரோ அப்படிப்பட்டதான ஒரு உத்தரவுக்கு பிறகு அதுதான் நித்திய அவர்களுக்கு சிறைச்சாலையாக காணப்படும். That's why we have to tell people about this so great a gospel, so great a salvation that comes to us through Jesus Christ. இது நிமித்தமாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறதான மகா பெரிய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Today is the day of salvation. இன்றைக்கே ரட்சணிய நாள், not tomorrow. நாளை தினம் அல்ல. So if you don't know Jesus Christ as your personal savior, please come and talk to us at the end of this service. இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட ரட்சகராக நீங்கள் இன்னும் அறிந்திருக்கவில்லை என்றால் இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே எங்களை அணுகி பேசுங்கள். Also, what you can do is, if your loved ones are not saved, friends are not saved, relatives are not saved, send them the gospel which is found in 1 Corinthians chapter 15, verses 1, 2, 3 and 4. உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் ஒருவேளை காணப்படுவார்களானால் நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறதான சுவிசேஷத்தை அவர்களுக்கு அனுப்புங்கள். Please send it to them. Just use your cell phone. Send it to their cell phone. உங்களுடைய செல்போனை பயன்படுத்தி நீங்கள் அந்த செய்தியை அவர்களுக்கு நீங்கள் பகிரலாம். Don't talk about doctrines and all that, but just send them the gospel. அவர்களோடு கூட உபதேசம் என்கிறதை வைத்து தர்க்கம் செய்யாதிருங்கள். சுவிசேஷம் என்கிறதை முதலாவது அடிப்படையிலே வழங்குங்கள். Why? Because Paul says the gospel of Jesus Christ, that is the power of God unto salvation. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், அவரை பற்றியதான சுவிசேஷம் ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் காணப்படுகிறது என்றுதான் பவுல் வலியுறுத்துகிறார். Don't argue with them about doctrine. They may say evolution, they may say theistic evolution. Forget about all that. All that is important is that they respond to the gospel. அவர்களோடு கூட உபதேசம் என்கிறதான அடிப்படையிலே நீங்கள் தர்க்கமோ விவாதமோ செய்யாதிருங்கள். அவர்கள் பரிணாம கொள்கை என்று சொல்லுகிறார்களோ அல்லது தேவனும் பரிணாம கொள்கை என்பதும் தான் சேர்ந்து உண்மை என்று சொல்லுகிறார்களோ அவைகளை பின்பு பார்த்துக் கொள்ளலாம். முதலாவது சுவிசேஷம் என்பதை அவர்களுக்கு அடிப்படையிலே வழங்குங்கள். We have so much of technology which we can use actually for the good of the gospel. இன்றைய நாளிலே தொழில்நுட்பம் அதனுடைய பெருக்கம் காணப்படுகிறது. அதை நல்ல விதத்திற்கு நம்மால் பயன்படுத்த முடியும். சுவிசேஷம் என்பதை அவர்களுக்கு வழங்க பயன்படுத்தலாம். Send the gospel. 1 Corinthians chapter 15. Read those verses and just send it to whosoever is not saved. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே முதல் சில வசனங்கள் சுவிசேஷத்தை பற்றியதான அந்த செய்தியை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் யாரேனும் காணப்படுவார்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் வழங்கலாம். And if they respond to you and say I need to be saved, lead them in prayer and the prayer that will help them to understand that Jesus Christ needs to come into their life. அவர்கள் ஒருவேளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்கிறதான அந்த முன் வருவார்களே ஆனால் அவர்களை ஜெபத்திலே நீங்கள் நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கலாம். We don't know how much time we have. Jesus Christ can come tonight for his body and for his bride. நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மனவாட்டிக்காக இன்று இரவு கூட வரலாம். But let us labor for the master. நம்முடைய எஜமானனுக்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். Until we hear those words, well done the good and faithful servant. நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என்று அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை கேட்கும் வரைக்கும் பிரயாசப்படுவோம். Let us pray. நாம் ஜெபம் பண்ணலாம். Father, we thank you for helping us together like this. பிதாவே, நாங்கள் இவ்வாறு கூடி வர எங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கி இருக்கிறீரே, அதற்காக நன்றி. Thank you for helping us to look at your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனிக்க செய்திருக்கிறீரே, அதற்காகவும் நன்றி. Thank you for giving us eyes to read the word, for hearts to receive your word. உம்முடைய வார்த்தையை வாசிக்க எங்களுக்கு கண்களை அருளி இருக்கிறீர். வார்த்தையை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு இருதயத்தை வழங்கி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். Thank you for the salvation and the savior
which you give to us, which is free. இலவசமாய் நீர் வழங்கி இருக்கிறதான ரட்சகர், அவர் வழங்குகிறதான ரட்சிப்பு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். We pray for those especially who are still not saved. We pray that they will make their decision today. இன்னும் ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிறார்களே, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எடுக்க வேண்டிய அந்த சரியான முடிவை அவர்கள் இன்றே எடுக்கட்டும். And help us to send the gospel via the technology that we have to those who are still lost. இன்னும் தொலைந்த நிலவரத்திலே காணப்படுகிறவர்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒத்தாசை அருளும். Also we ask your blessing upon the emblems that represents the broken body and the shed blood of Jesus Christ, the Lord's table. கர்த்தருடைய பந்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிற்கப்பட்ட சரீரத்தின் அடையாளம், சிந்தப்பட்ட இரத்தத்தின் அடையாளம், இந்த அடையாளத்தின் மீது உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று வேண்டுகிறோம். Also we ask your blessing upon the tithes and offerings that your people freely give. அதே போல உம்முடைய ஜனங்கள் கொண்டு வருகிறதான தசம பாகங்கள், காணிக்கைகள் மீதும் உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று வேண்டுகிறோம். We thank you once again for your mercy and for your grace upon our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அருளி இருக்கிறதான இரக்கம், கிருபைக்காக மீண்டும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். As Paul said, I am what I am by the grace of God. So help us to utilize the grace that you so freely give to us. நான் நிர்மூலமாய் இருப்பது கர்த்தருடைய கிருபை என்று பவுல் சொன்னது போல நாங்கள் தேவனுடைய கிருபையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளட்டும். Bless your people, protect them as they go home, keep them from all harm and danger, and especially all the sicknesses that are there today. உம்முடைய ஜனங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் இங்கிருந்து அவர்கள் கடந்து சென்று அவர்களுடைய வீட்டிற்கு போகும் பொழுது இங்கு காணப்படுகிறதான எல்லா விதமான சுகவீனங்களிலிருந்தும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். We pray this and give you thanks in Jesus' precious name. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஸ்தோத்திரம் சொல்லி எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். Amen. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul. Forget not all his benefits. And now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. God bless you all. Just remember, God willing, if we are all here next Sunday, we continue with the same services. கர்த்தருடைய சித்தத்திலே நீங்கள் எல்லோரும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே காணப்படுவீர்களானால் இதே ஆராதனைகளை தொடர்ந்து நடத்துவோம்.